அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்து இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது அப்படின்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி தாங்க. நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகள் இதை எல்லாத்தையுமே முன்னதாகவே உணர்த்துவதால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்ற ஒரு பேருமே இருக்கு. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவுல வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வரக்கூடிய ஒரு பழக்கம்தான். பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில வைக்கலாமா அப்படின்னு சுவாமி கிட்ட அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பூக்களை வைத்து உத்தரவு கேட்பார்கள். அப்படி கேட்கும் பொழுது வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுது. இதுவரைக்கும் இங்கு மண், துப்பாக்கி, ஏர்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்புச் சங்கிலி, ருத்ராட்சம், இரு இளநீர்கள் என பல்வேறு பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த அற்புதமான ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த முறை என்ன பொருளானது வைத்து வழிபாடுகள் செய்யப்படுது, இந்த பொருள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிதாக ஒரு பொருள் வைத்து பூஜை செய்யப்படுது. இந்த பூஜை எதை உணர்த்துவதாக இருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போகிறோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நேற்று முதல் மண் கலயத்தினுடைய தீர்த்தம், மண், ஏர்கலப்பை, பிரம்பு இதையெல்லாம் வைத்து பூஜை வந்து செய்யப்பட்டு இருக்குங்க. ஸோ இது குறித்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். காங்கேயத்தை அடுத்து இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னா அது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாங்க. அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற இந்த ஒரு ஆலயம் மிக மிக புகழ் பெற்றது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தான். இந்த சிறப்புமிக்க உத்தரவு பெட்டியானது தற்போது என்ன வைத்து வழிபாடுகள் வந்து செய்யறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எந்த பொருள் வைத்து இந்த பூஜையானது செய்தாலுமே கூட அந்த பொருள் மூலமாக சமூகத்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்வது அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருந்துட்டு இருக்குங்க. ஸோ இது உலகத்தில் ஏற்படக்கூடிய மிக மிக முக்கியமான நிகழ்வுகளை முன்கூட்டியே வந்து உணர்த்தக்கூடிய ஒரு செயல்தான். அதாவது பக்தர்களுக்கு உணர்த்துவதற்காக முன்னாடியே உத்தரவு பொருளாக பக்தர்களுடைய கனவுல வந்து வந்துடுது. ஸோ இப்படி கனவுல வரக்கூடிய பொருட்களை பக்தர்கள் நேரடியாக அந்த கோவிலுக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த கோவிலுக்கு கொண்டு வந்து அந்த கனவை வந்து சொல்லும் பொழுது அது உண்மைதானா அப்படின்றத பூசாரி வந்து பூ போட்டு பார்க்குறாங்க. ஸோ பூசாரிகள் பூ போட்டு பார்த்து அந்த உத்தரவு கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனே அந்த பொருள் வந்து மாற்றி வைக்கிறாங்க. கடைசியாக பொருள் எப்போ மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி மாற்றி வச்சுருந்தாங்க. மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் ஆகியவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்ய உத்தரவு வந்தது. ஸோ அது முதல் அந்த பொருள் 40 நாட்களாக பூஜை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது வேறு ஒரு பொருளானது வைத்து வழிபாடு செய்யறதுக்கு ஆணையானது வந்திருக்குங்க. அதாவது இந்த நிலையில் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய புறவிப்பாளையத்தை சார்ந்த கதிர்வேல் 50 வயதுடைய விவசாயினுடைய கனவுல தோன்றி மண் கலயத்தில் தீர்த்தம், மண், ஏர்கலப்பை, பிரம்பு ஆகியவை வைத்து பூஜை செய்ய வந்துள்ளது. அதன்படி நேராக பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய இந்த கதிர்வேல் அப்படின்றவர் ஆலயத்துக்கு போயிருக்காரு. ஸோ நேரடியாக சென்று கதிர்வேல் பூசாரிகிட்ட விஷயத்தை சொல்லும் பொழுது அவரும் பூ போட்டு பார்த்துருக்காங்க. ஸோ உத்தரவு வந்ததும் ஏப்ரல் 29ஆம் தேதியான நேற்று முதல் இந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்டுருக்குங்க. ஸோ ஏர்கலப்பை வைத்து வழிபாடுகள் செய்கிறதுனால இந்த ஏர்கலப்பையின் மூலமாக விவசாயத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களானது நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகளானது வைக்கப்பட்டிருக்கு. ஏர்கலப்பை அப்படின்னாலே விவசாயம் தானே. விவசாயம் மற்றும் உழவு தொழிலை குறிக்கக்கூடியது தான் இந்த ஏர்கலப்பை. ஸோ ஏர்கலப்பையை பெட்டிக்குள்ளே வச்சிருக்கிறதுனால வரக்கூடிய காலங்களில் விவசாயம் செழிக்கும் அப்படின்னும் இல்லைனா விவசாயம் சார்ந்த தொழில்களில் பெரிய பெரிய அளவில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் தான் இந்த ஏர்கலப்பையானது வைக்கப்பட்டிருக்குங்க. இது வந்து விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு பொருள் வைத்து இந்த உத்தரவு பெட்டியில் வழிபாடுகள் செய்தாலுமே கூட அந்த பொருள் கண்டிப்பாக சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருந்து வருது. இன்றைய காலகட்டங்களில் மிகவுமே வந்து
ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா அது விவசாயமாக மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா விவசாயிகளுக்கு மட்டும்தான் விளைபொருட்களுக்கான நிர்ணயம் செய்யக்கூடிய தகுதி இல்லாமல் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏற்ற விலையும் கிடைக்காம உழைப்பு அனைத்தும் வீணாக போகக்கூடிய நிலையில், விவசாயம் அழிந்து வரக்கூடிய நிலையில் இன்னும் வந்து விவசாயம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இறைவனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது செய்யப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக இதன் மூலம் விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மண் கலயத்தில் தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்கிறதுக்கு உத்தரவு வந்திருக்குங்க. தீர்த்தம் அப்படிங்கிறது நீர் தான். நீர் அப்படின்றது நம்ம உயிர் வாழ்வதற்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். நீர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இருக்கவே முடியாது. இது மழைப்பொழிவை முன்னறிவிப்பதாக கருதப்படுதுங்க. ஸோ நாட்டில் மழை இல்லை அப்படின்னாவே போதுமான அளவுக்கு எந்த விதமான தொழிலுமே வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுலேயும் குறிப்பாக விவசாயம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மழைப்பொழிவு ரொம்ப ரொம்ப தேவையானது. ஸோ நாட்டில் போதிய மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பக்கூடிய அமைப்பானது ஏற்பட போகுது அப்படின்றத அடையாளம் காட்டுவதற்காக தான் இந்த மாதிரி தீர்த்தம் வைத்து வழிபாடுகள் வந்து செய்யப்படுது அப்படின்னும் மக்கள் எல்லாருமே வந்து நம்புகிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா பஞ்சம், வறட்சி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக மழைப்பொழிவு சிறப்பாக இருக்கணும். மழை பொழிந்தால்தான் விவசாயம் வந்து செழிக்கும். ஸோ பஞ்சம், வறட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கான அர்த்தத்தை தான் இது வந்து உணர்த்துது. அதே போல் ஊர் ஒற்றுமை, குடும்ப நலன் இது எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்காக தான் இந்த மண் கலயத்தில் நீரானது வைத்து வழிபாடுகள் செய்யப்படுது. அதே மாதிரி ஏற்கலப்பை வைத்து வழிபாடு செய்கிறதும் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பொருள் தான் சிவன்மலையில் வைத்து இப்போது வழிபாடுகள் செய்யப்பட்டு இருக்குங்க. தற்போது உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபாடு செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய விவசாயத்துறையை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. ஸோ இதனால் நம்ம நாட்டில் நல்ல ஒரு வளமானது இருக்கும். நாடு வந்து செல்வ செழிப்போடு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இயற்கை நமக்கு கண்டிப்பாக அந்த அற்புதங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் வந்து நம்பலாங்க. ஸோ காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த உத்தரவு பெட்டியினுடைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஏற்கனவே வந்து போய் வழிபாடுகள் செய்திருக்கீங்களா அப்படின்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகன் மேலே யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா அப்படின்ற இந்த நாமத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சிவன்மலையில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்து நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தாங்க இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.